இனிய காலை வணக்கம் மக்களே. வெல்கம் டு ட்ராவல் வித் ஜிஎன்பி. நம்ம வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. வார்ம் அப் ஆன உடனே நம்ம மீட்டப் ஸ்பாட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம இன்றைக்கி ஜர்னிக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜர்னியோட சீஃப் பிளானர் இந்த எக்ஸிக்யூஷனர் மிஸ்டர் ஹரி. எங்கே ஹரி போகிறோம் இன்றைக்கி? வந்து உத்தரகோசமங்கை கோயில் போகிறான்னு பிளான். அதுக்கப்புறமா தனுஷ்கோடி பிளான் நம்மளே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்பலாம். நம்ம இப்போ இருக்கிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வாசலில். இதுதான் மீட்டப் பாயிண்ட். ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து நானும் ஹரியும் கிளம்பியாச்சு. ராமநாதபுரம் போகிறோம், நோக்கி போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு கூட்டு போகிறேன்ருக்காரு ஹரியனை. அதை நோக்கி தான் இந்த பயணம். அதுக்கப்புறம் அங்கேருந்து தனுஷ்கோடி போயிட்டு சில பிளான் வச்சுருக்காரு அவர். அது எப்படி டைம் இருக்குன்றதை பார்த்து வீல் எக்ஸிக்யூட். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே ஹரியோட பிளானு. நேற்று கூப்பிட்டாரு போகலாமான்னு. ஓகே, ரொம்ப நாளாச்சு. நானும் ஹரியும் கடைசியாக ஓகே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, குட்டி பிரேக்ஃபாஸ்ட் ரைடு இல்லாமல் கடைசியாக லாங் ரைடு பண்ணது வந்து சென்னை டு லே அண்ட் ரிட்டன் வரப்போ ஹரி சண்டிகர்லேருந்து பைக்கு பார்சலில் போட்டு அவர் ஃப்ளைட்டு பிடிச்சின்னு வந்துட்டார். ஸோ 18 days 22 days ட்ரிப்பில் 18 days அவர் எங்களோட ரைட் பண்ணார். அதில் வண்டியை எடுத்துன்னு நாங்கள் டுவர்ட்ஸ் சண்டிகர் வழியாக டெல்லிக்கு வந்தோம். அவர் சண்டிகரில் போய் பார்சல் போட்டார். தட் வாஸ் செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் 2023. பிரேக்ஃபாஸ்ட் திண்டி ஒன்றுன்னு சொல்லிட்டாரு டூர் ஆர்கனைசர் மிஸ்டர் ஹரி. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டின அப்புறம் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும். SRM Global Hospitals, SRM Institute of Hotel Management, SRM Institute of Science and Technology. செங்கல்பட்டு பைபாஸில் போயிட்டுருக்கோம். என்ன இவ்வளோ ஜாம் ஆகிடுத்து? பாலாறு பிரிட்ஜு மேலே வண்டிக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஆற்றுல நல்ல தண்ணி போதப்பா, சூப்பராக தண்ணி போகுது ஆற்றுல. பாலாறு ஆற்றுல இவ்வளோ தண்ணி. சைடு நிறைய காய்கறி சாகுபடி செய்கிறவங்க, நிறைய சிறு விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மழை அண்ட் இந்த ஆற்று தண்ணி நலன் கொடுத்துச்சுன்னா அதோட நல்ல விஷயந்தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் வெஜ் மில்லட் ரெஸ்டாரண்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்பியாச்சு திண்டிவனம் நோக்கி. அச்சரப்பாக்கத்துக்கு கொஞ்சம் அவுட்டரில் 99 கிலோமீட்டர் காஃபி, சிறுதானிய பிரேக்ஃபாஸ்ட்டு, சிறுதானிய பொங்கலும் ஒரு வடையும் சாப்பிட்டேன். ஹரி கோச்சுக்கு போகிறாரு, அவருக்கு முன்னாடி வந்துட்டேன் நான். ஃபியூல் ரிசர்வ் வந்துடுச்சு. இங்கே பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பலாம். ரைட். ஸோ டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. நான் இன்னும் ஃபியூல் ரிசர்வ் நான் காமிக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது கொஞ்சம் நேரம் ஓடி அந்த சென்சரில் அதுக்கு புரியுற வரைக்கும் அப்படி தான் ஓடும். அது
அது புரிஞ்சிச்சு, ஓகே எனக்கு சாப்பாடு போட்டாங்கடான்னு. ஒரு ஏஜ் 290 காட்டுதான், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் பாருங்கள். திருமதுரை டோல் பிளாசா வெயில் மண்டையை பொழக்குது. சமயபுரம் டோல் பிளாசா க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைம் ஃபார் டீ பிரேக். ரொம்ப நேரமாக ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே வண்டி கண்ட்ரிஸாக ஓடிட்டோம். ஒரு டீ பிரேக். இப்போ ஸ்ரீரங்கம் திருச்சி பைபாஸுக்கு மேலே போயிட்டுருக்கோம். கொள்ளிடம் பிரிட்ஜ் இது. தண்ணி இல்லை. புதுக்கோட்டை ரோடுக்கு வந்தாச்சு. திருச்சி சர்வதேச விமான நிலையம், திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கரெக்டாக. இது சிங்கிள் லேன் ஹைவேவாக இருந்தாலும் ரோடு கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் அங்கங்கே பேரிகேட்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். ராமநாதபுரம் போய் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இங்கே எந்த ஹோட்டலுமே கிடைக்கல. நன்றி எங்கள் வண்டி பார்த்துக்கிட்டதுக்கு. ராமநாதபுரம் பீமாஸ் இங்கே தான் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ராமநாதம் பரமக்குடி ரோட்டிலிருந்து இப்போ லெஃப்ட்டு திரும்புகிறோம். ஒரு குட்டி ரயில்வே லெவல் கிராசிங். இதை தாண்டி நம்ம உத்திர கோசமங்கையை நோக்கி போகிறோம். உத்திர கோசமங்கை ஊருக்குள்ளே நம்ம இப்போ நுழையிறோம். ஊருக்குள்ளே நுழைஞ்சி சுமார் 200 மீட்டர் தூரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த நுழைவாயில் உங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே மிக பழமையான சிவஸ்தலங்களில் ஒன்று என்று கருதப்படுற உத்தரகோசமங்கையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே சிவபெருமான் நடராஜர் வடிவத்தில் மரகதம் செய்யப்பட்ட நடராஜரில் இருக்கார். இது விசேஷம் என்னென்னா, ஆருத்ரில் மட்டும்தான் நம்ம அந்த மரகத நடராஜரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். இந்த முன்னாடி பார்க் பண்ணிட்டு கோயில் உள்ள போகலாம் வாங்க. ஹரி, இந்த சைடில் பார்க் பண்ணிடலாம் வாங்க. இது மங்களேஸ்வரி தாயார் சன்னதியோட கோபுரம். கடந்த ஏப்ரல் மாதம்தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் சுமார் 45 நிமிஷம் இந்த கோயிலில் எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக தரிசனம் பார்த்துட்டு கிளம்புனோம். நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது வரணும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.